பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் chapter 12 verse 16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Now therefore stand still and see this great thing that the Lord will do before your eyes. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. உங்களை அழிக்க அவங்க பல திட்டங்களை அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அநேக சமயங்கள்ல அவங்க உங்களுக்கு எதிராக பொய் சாட்சிகள் நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு எதிராக இப்படி சொல்றாங்களே, ஐயோ எனக்கு எதிராக இந்த மாதிரி பண்றாங்களே, எங்க குடும்பத்துக்கு எதிராக இந்த மாதிரி பண்றாங்களே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யனே தெரியாம நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் செய்ய போகிற பெரிய காரியங்களை நீ பார்க்க போகிற. நான் உன்னை அற்புதமாக உன்னை வழிநடத்தி உன்னை பாதுகாத்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் உயர்த்தி வைப்பேன், உங்களுடைய குடும்பத்தை நான் உயர்த்தி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவங்க செய்கிற காரியங்கள், மனுஷங்க செய்கிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களின் நிமித்தமாக இன்னைக்கு குடும்பமாக நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, உடைஞ்சு போயிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலையை உயர்த்தி வைப்பேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுறவங்க, பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, குடும்பமாக ஆண்டவர் எல்லாரும் தகப்பனே இந்த நாள்ல கலங்கி போயிருக்கிறாங்க, வேதனையோட இருக்கிறாங்க. எல்லா வேதனைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, எல்லா தகப்பனே இயேசுப்பா, பிள்ளைங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எல்லா காரியங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இயேசுப்பா, அந்த பொய் சாட்சிகளின் நிமித்தமாக ஆண்டவரே இயேசுப்பா கெட்ட பெயரை கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க நிர்மலமாக்கி போடுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா எல்லா காரியங்களையும் ஒரு நீதியை நீங்க ஆண்டவரே இயேசுப்பா கொடுங்க. நீங்க தகப்பனே இயேசுப்பா பிள்ளைங்களுக்கு கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களுடைய தலையை உயர்த்துவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் பார்ப்பாங்க, நீங்க மேன்மையாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோட இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a joyful day.